தலைமுடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. தலையில கை வச்ச உடனேயே கையிலேயே நிறைய முடிகள் அப்படியே புடுங்கிட்டு வரும். அல்லது பொடுகுனால நமக்கு நிறைய முடிகள் கொட்டிக்கிட்டே இருக்கலாம். இப்படி என்ன காரணத்தினால நமக்கு முடி கொட்டியிருந்தாலும் சரி, நாம் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு முடி உதிர்வு ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சி ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு பார்க்க முடியும். முடி ரொம்ப கொட்டி போய் சொட்டை விழுற மாதிரி இருந்தாலும் சரி, நமக்கு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி முடி நல்ல திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 பப்பாளி இலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இந்த பப்பாளி இலை முடிக்கு ரொம்பவே நல்லது. தலைமுடி டபுள் மடங்கு வளர்ச்சி அடைய இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதில் இருக்கிற கார்பைன் அப்படிங்கிற ஒரு அமிலம் தலையில் இருக்கக்கூடிய பொடுகை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதை உடச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நாம் உடச்சி வச்ச இந்த பப்பாளி இலைகளை போட்டுக்கலாம். கூடவே 10லேருந்து 15 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. தேங்காயில் அதிகமாக ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்கிற காரணத்தால் நமக்கு முடி உதிர்தலை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா அரைஞ்சி கிடச்சிருக்குது. பொடுகு தொல்லையை ஸ்டாப் பண்ணக்கூடிய முக்கியமான ஷாம்புக்கள் எல்லாமே இந்த பப்பாளிலேயே சேர்த்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த கார்பைன் அப்படிங்கிற அமிலம் பொடுகு தொல்லையை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க. நம்ம முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா ஆமணக்கு எண்ணெய். இது எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஆமணக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து சேர்த்துக்கலாம். அதிகமான முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்தலை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் புரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். ஆமணக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கருவும் சேர்த்துக்கலாம். அதுலேயும் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. முடி வளர்ச்சிக்காக முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னென்னா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நம்ம அரைக்கும் போது அது கூட எடுத்து சேர்த்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதையுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. கரிசலாங்கண்ணி பவுடர் முடியில் இருக்கக்கூடிய வேர்க்கால்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செஞ்சு நம்முடைய முடி வளர்ச்சியை அதிகரிக்க பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக முடி கொட்டிகிட்டு இருந்தால் அதையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாம் இப்போது 2 டீஸ்பூனுக்கு இதில் போட்டுக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்ததால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கல. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நம்ம தலையில் இதை போடுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சீவிக்கணும். முதல்ல தலையை நல்லா சீவும் போது தலையில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நாம் இந்த பேக்கு போடும்போது நமக்கு முடி உதிர்வு இருக்காது. தலையை சீவாமல் நம்ம அப்படியே போடும்போது தலையில் நமக்கு ஏற்கனவே நிறைய சிக்கு இருக்கும். அந்த சிக்குக்குள்ளே இந்த ஹேர் பேக்கு போய் நல்லா சிக்கி இன்னும் நமக்கு முடி உதிர்வு அதிகமாகும். அதனால்தான் எப்போவுமே நம்ம தலையில் ஹேர் பேக் வைக்கிறதுக்கு முன்னாடியும் தலையில் எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடியும் முடியை நல்லா சீவிக்கணும். முக்கியமாக காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை தலையை நல்லா சீவணும். அப்போ தான் நமக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். முடி உதிர்வு அதிகமாக நமக்கு இருக்காது. இப்போ நல்லா தலையை சீவினதுக்கு அப்புறமா இந்த பேக்கை நம்ம போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டால் தலைக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். அதே மாதிரி ஜலதோஷம் சீக்கிரமாக பிடிச்சிடும். அப்படிங்கிறவங்க இந்த பேக் ட்ரை பண்ணலாம். நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் முடி வளர்ச்சிக்கு. அதே சமயத்தில் முடி உதிர்வும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க. இந்த பேக் போட்டதுக்கப்புறமா நம்ம தலையில் 1/2 மணி நேரம் வச்சுட்டு ஒரு ஷாம்புவால் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாரத்தில் 2 தடவை இதை போட்டுக்கலாங்க. ஒரே மாதத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நாம் தலை ஃபுல்லாகவே போட்டு குளிச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கலாங்க. வெறும் கரண்டி மட்டும்தான் வைக்கணும். கரண்டி நல்லா சூடாகணும். ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு நிமிஷம் தான் இதை சூடு பண்ண வச்சுருந்தேன். இந்த எண்ணெய் நம்ம வீட்டிலையே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த பாட்டிலுக்குள்ளே வெட்டிவேர், கருஞ்சீரகம், ரோஸ்மேரி இலைகள், வெந்தயம் இப்படி நிறைய பொருட்கள் போட்டு இந்த எண்ணெயை ஊற வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சூடான கரண்டியில் 1 டீஸ்பூனுக்கு ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம தலைக்கு என்ன எண்ணெய் போடுவோமோ அந்த எண்ணெயை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க. கரண்டி லைட்டாக நமக்கு சூடாக இருக்குது. கரண்டியை நம்ம சூடு பண்ணி வச்சதால நம்ம ஊற்றுற எண்ணெயும் லைட்டாக நமக்கு சூடாக இருக்கும். கொஞ்சம் வெதவெதன்னு இருக்கும். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த சூடு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் நமக்கு சூடு இருக்கணும். அளவுக்கு அதிகமான சூட்டோட யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் வெதவெதன்னு சூடாக இருந்தால் போதும். இப்போ நம்ம தலைக்கு குளித்ததுக்கு அப்புறமா நம்ம சாயங்கால வேளையில் எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி சூடான வெதவெதுப்பான எண்ணெயை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில நாட்களில் நமக்கு பேக் போடுறதுக்கு டைம் இருக்காது. அந்த டைமில் இந்த சூடான எண்ணெயை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு பண்ணி தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா குளித்தா போதும். நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடியும் நல்லா வளர்ச்சி அடையும். சீக்கிரம் நர முடியும் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.